வணக்கம். உண்மையை உறக்க சொல்வோம், ஒன்றிணைவோம், கேன்சரை ஒழித்திடுவோம். ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணிஸ் ஆன்கோபிஸ் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்படுற வார்த்தை கேன்சர் கேன்சர் கேன்சர். அதே போல ஒன்ஸ் கேன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் அட்டெண்டர், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்து கடைசியா ஒரு தப்பான விஷயத்தான் பண்றாங்க. ஓகே, என்னன்னா இந்த மாதிரி பேஷண்ட் ரொம்ப காமனா கேள்வி கேட்கிற ஒரு வார்த்தை வியாதி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நோயாளி கூட அந்த அட்டெண்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேபிஸ் இவங்கெல்லாம் பழகலாமா, திங்ஸை ஷேர் பண்ணலாமா, பாத்ரூமை ஷேர் பண்ணலாமா, பிளேட்டை ஷேர் பண்ணலாமா, சாப்பாடு குழந்தைங்களுக்கு அவர் ஊட்டலாமா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். அதாவது ஒன்ஸ் ஒரு வியாதி ஒரு கேன்சர் ஒருத்தவங்க கண்டுபிடிச்ச உடனே அவர் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. பட் அப்படி அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணா கம்ப்ளீட்டா கேன்சரை குணப்படுத்தலாம். அந்த அளவுக்கு நிறைய அதிநவீன கீமோதெரப்பி சிகிச்சை முறைகள்லாம் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் மக்களுக்கு அது கரெக்டா புரியுறது இல்லை. ஒன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. கூட இருக்கவங்களும் ப்ராப்பரா கைட் பண்றது இல்லை. ஒன்ஸ் அந்த மாதிரி வியாதி கண்டுபிடிச்ச உடனே நம்ம இருக்கிற அந்த என்வரான்மெண்ட் பீப்புள் ரெண்டா பிரிக்கலாம். எப்படி ரெண்டா பிரிக்கலாம்னா, ஒரு குரூப் பேஷண்ட்டை டூ மச்சா கேர் பண்றேங்கிற பேர்ல அவங்களை ஐசோலேட் பண்ணுவாங்க, ரூம்ல வெளியே வரக்கூடாதுன்னு, இது சாப்பிடணும் அது சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க, வெளியில போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர் பண்ண அவர் அன்னெசரியா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. அன்னெசரி நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ரொம்ப ஓவரா கேர் பண்றங்கிற பேர்ல அவர் ஐசோலேட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ற ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன பண்ணுனா டோட்டலா இக்னோர் பண்ணுவாங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டாவது. இது ரெண்டுமே தப்பு. நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீமாவும் இருக்கக்கூடாது. பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் வியாதி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவரை இருக்க அலோவ் பண்ணணும். ஏற்கனவே அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் அவர் பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ் பண்ணலாம், வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். என்னென்ன கடினமான உழைப்புகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. அதே போல நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேன்சர் பரவக்கூடியதானே, அதை பத்தி நான் சொல்றேன். என்னன்னு ஜென்ரலா வியாதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்னு பொறுத்த வரைக்கும் கம்யூனிகபிள் டிசீஸ், இன்னொன்று நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கேன்சரை பொறுத்த வரைக்கும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதுல என்னன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறத மீனிங்கே வியாதி அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டிலும் பரவாது. அதால தாராளமா நீங்க குழந்தைங்க கூட பழக விடலாம், குழந்தைங்களுக்கு சாப்பாடு விடலாம், பிளேட்டை ஷேர் பண்ணலாம், திங்ஸ் ஷேர் பண்ணலாம், பாத்ரூமை ஷேர் பண்ணலாம். ஈவன் கேன்சர் நோயாளி தாம்பத்திய உறவுகள் வைத்துக் கொள்ளும் போது கூட அந்த நோய் அவர்களிடமிருந்து அவங்களுடைய கணவன் மனைவிமார்களுக்கு கண்டிப்பா பரவாது. ஈவன் என்ன கேன்சர் நோய் நோயாளிகளுடைய ரத்தத்தை எடுத்து மற்றவங்களுக்கு போட்டோட கேன்சர் பரவாது. ஸோ தயவு செய்து கேன்சர் நோயாளிகளை நீங்க ஐசோலேட் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப அதிகப்படுத்தாதீங்க. ஏற்கனவே அவங்க நிறைய கேன்சர் நோயாளிகள் மட்டும் இல்ல, இருக்கிற சமுதாயமே கேன்சர் வந்துட்டா கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஒன்ஸ் வியாதி கண்டுபிடிச்சவொடனே கரெக்டா அந்த ஸ்பெஷலிஸ்டிடம் பார்த்துக்கணும். கேன்சர் மட்டும் இல்ல, எந்த வியாதியா இருந்தாலும் வியாதி கண்டுபிடிச்ச உடனே அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஃபீல்டுமே ரொம்ப நவீனமயமாயிட்டு வருது. நிறைய அட்வான்ஸ்டு சிகிச்சை முறைகள் இருக்கு. ஒரே டாக்டர் எல்லா ஃபீல்டுலயும் அப்டேட்டடா இருக்கவே முடியாது. இப்ப நான் கேன்சர் டாக்டர்னா கேன்சர் ஃபீல்டுல என்னால டெய்லி அப்டேட் பண்ண முடியும், பட் மற்ற ஃபீல்ட்ல அப்டேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேஷண்டோட அட்டெண்டர் கேட்பாங்க, சார் நான் இந்த மாதிரி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, இது நான் ஸ்டென்ட் வச்சுக்கிட்டோமா இல்ல ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுமான்னு உண்மையே சொல்லணும்னா கண்டிப்பா அது எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஆனா இதே ஒரு கேன்சரை பத்தி ஏதாவது டவுட் இருக்கணும், கிளியரா என்னால சொல்ல முடியும். ஸோ அதே போல ஒன்ஸ் ஒரு வியாதி கண்டுபிடிச்ச உடனே அந்த ஸ்பெஷலிஸ்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க, அந்த ஒப்பீனியன் நோட் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பெஷலிஸ்ட அதே மாதிரி இன்னொருத்துல போய் பார்த்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. ரெண்டு ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டெசிஷனை எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டாக்டர் ஒன்னு சொல்றாரு, செகண்ட் டாக்டர் ஒன்னு சொல்றாருன்னா தயவு செய்து ஒரு மூணாவது ஒப்பீனியன் வாங்குங்க. ஏன் அப்படின்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் 90-95% எமர்ஜென்சி இல்லை. அது ஒரு எலக்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். அவசரப்படாதீங்க, பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. ஒன்ஸ் வியாதி கண்டுபிடிச்சோன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட் தான் வேர்ல்டுல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அதை பத்தி இன்டெப்தா அந்த நாலேஜ் அக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் சொசைட்டில
வந்து பேஷண்ட் நிறைய இது வந்து யூடியூப்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப நிறைய மிஸ்கைட் பண்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த மாதிரி மிஸ்கைட் ஆகிற மாதிரி வீடியோ பார்த்து குறைந்தபட்சம் ஒரு 50-60% பேஷண்ட் வந்து ஒரு தப்பான சிகிச்சை முறையில் இருக்கிறாங்க, தப்பான வாழ்க்கை முறையை பின்பற்றுறாங்க. அதை கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். எப்படி அவாய்ட் பண்ணோம்னா, இந்த மாதிரி மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்குறப்ப அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்டா நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ வி ஆல் have to create awareness against cancer. If we treat properly, we can cure the cancer. Jai Hind.